இந்த குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது குடல் புண் வரும். நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ்னு சொல்லுவோம் அதுக்கு. அந்த காம்ப்ளிகேஷன் வராமல் இது வந்து தாய்ப்பால் தடுக்குது. ஓகே, இதே வந்து வேறு மாற்று பால் ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குடல் புண் வந்து அந்த காம்ப்ளிகேஷனால் உயிர் பழைக்காமல் போகிற இல்லை அறுவை சிகிச்சை தேவைப்படுற பச்சிளம் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தாய்ப்பால் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. அது அந்த சொந்த தாயோட பாலாக இருக்கலாம், அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை தாய்ப்பால் வங்கிகள் மூலம் வந்து மற்ற தாய்மார்கள் வந்து டொனேட் பண்ண அந்த பாலையும் யூஸ் பண்ணும்போது இந்த பெனிஃபிட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த தொடர்ந்து வந்து பால் சுரப்பதற்கு நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க, உதவுறீங்க? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தாய்மார்களுக்கு வந்து வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவங்களுக்குரிய சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம இந்த வருஷத்தோட தீம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் கிரியேட் சஸ்டைனபிள் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து நிறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கே வந்து சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து அவங்க கணவர் வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ள மற்ற பெரியவங்க வந்து அதை பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். இப்படி நிறைய அதுக்கான வந்து இடையூறுகள் இருக்கலாம். பட் அதே அந்த குழந்தை வந்து சிக்காக இருக்கும்போது, ஐசியூவில் இருக்கும்போது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை குறை மாதத்தில் பிறந்திருக்கும்போது ஆப்வியஸாக அந்த மதருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ். ஓகே, அவங்க வந்து மென்டலாக வந்து கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ஹார்மோன்கள் வந்து தேவையான அளவில் சுரக்காமல் இருக்கலாம். இந்த ப்ரோலாக்டின், ஆக்சிடோசின் அதெல்லாம் வந்து தேவையான அளவில் சுரக்காமல் இருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்காக தான் அந்த மதர் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து அந்த குழந்தைய வந்து பார்க்க முடியும், அதை வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம உறுதுணையாக இருக்கும். முடிஞ்ச அளவு மதர் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. அண்ட் மதர் வந்த உடனே அந்த குழந்தைய வந்து நாங்கள் பார்க்க வைக்கிறோம். குழந்தை வந்து ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருந்தால் கூட மதரை வந்து அவங்கள நல்லா கையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குழந்தைய தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தை ஓரளவு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து தாயோட கையிலையோ இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கங்காரு மதர் கேர் அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த தாய்மார்களுக்காக நாங்கள் வந்து மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அதாவது தாய்ப்பாலை வந்து பீச்சி எடுக்கிறதுக்கு அதை வந்து கையில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கான ஸ்பெஷல் பம்ப்ஸ், பிரெஸ்ட் பம்ப்ஸ்னு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பம்பில் வந்து அவங்க எப்போல்லாம் அவங்களுக்கு வந்து பால் எடுக்கணும்னு தோணுதோ அந்த உணர்வு வரும்போது அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். இதுக்காக தனியாக ஃபீடிங் எக்ஸ்ப்ரெஷன் ரூம்னு வச்சுருக்கோம். அங்கே வந்து மில்க்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மில்கை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு அதை சேகரித்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆன வழிமுறைகளும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அந்த பாலை எடுத்து அவங்க ஒரு குளிர்சாதன பெட்டியில் வச்சு சேகரித்து வச்சுப்பாங்க. ஸோ குழந்தையோட வந்து உடல்நிலை வந்து தேறி வர அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் பால் கொஞ்சம் அளவில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு போகும்போது இந்த சேகரித்து வச்ச பாலை வந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அதுக்கும் மேலே அதிகமாக வந்து அவங்களுக்கு பால் சுரந்ததுன்னா அந்த தாய்ப்பால் வங்கியில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம்.